ஒரு சோதனை வருகிறது. உமைருக்கும் ஒரு சோதனை வருது. சின்ன பையன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறார். பெருமானாருடைய ஒரு ராணுவ நடவடிக்கை ஒன்று இருந்துச்சு. படையெடுப்பு எங்கு நடக்கிறதோ அந்த பூமியை பெருமானார் சொல்ல மாட்டாங்க. நாம இங்கிருந்து மதுரைக்கு போறோம்னு சொல்ல மாட்டாங்க. எதிர் திசையை சொல்வார்கள். ஏன்னா ராணுவ ரகசியம். போகிற வழியில அந்த இடத்திற்கான வழிகாட்டுதலை பெருமானார் செய்து விடுவார்கள். முன்னாடி சொல்ல மாட்டார். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே தபூக் என்பது இப்போ அந்த ஊர் அங்க இருக்குல்ல, தபூக் அங்க இருக்கு. அந்த ஊரில் நடந்த மிகப்பெரிய ஒரு போர். கடுமையான வெயில் காலம், விவசாயத்தினுடைய அறுவடையின் கடைசி நேரம், சமூகத்தில் பொருளாதார பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில வச்சு போர் பிரகடனப்படுத்துறாங்க. அது வெற்றியாக முடிந்தது. அதனுடைய வரலாறு வேற. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி போருக்கான நிதி கேட்கிறாங்க. போருக்கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகள், அதே மாதிரி முஹாஜிர்கள், பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போறாங்க. யார்கிட்ட? பெருமானாரிடம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 தீனார்களை கொண்டு வந்து பெருமானார்ட்ட போர் நிதியா கொடுக்கிறாங்க. அதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 200 ஊக்கியா வெள்ளி கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் பள்ளிக்குள்ள நடக்குது. 10 வயசுக்கு கீழ் உள்ள இந்த உமைர் இதையெல்லாம் பார்க்கிறார். சின்ன பசங்களை நான் ஒருக்க சொன்னேன், பள்ளிவாசலில் சிறுவர்கள் அழைத்து வந்தால் சமூகத்தை அவர்கள் படிக்கிறார்கள் அர்த்தம். கஞ்சி ஊற்றும் போது சண்டை நடக்கும், இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அந்த பசங்களுக்கு புத்தி வரும். பெரிய பசங்களுக்கு தான் புத்தி இருக்காது. சரியா? செருப்பை கலட்டி விடுவதிலே பள்ளிவாசலில் ஒரு நாகரீகம் கடைபிடிக்கணும். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பெரியவங்க செய்யக்கூடியது தான் குழந்தைகளுடைய மனசுல பதியும். இந்த உமைர் பார்க்கிறாரு. அல்லாஹ் அக்பர், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான போர் நடக்க போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராணுவ நடவடிக்கை இருக்கிறாங்க. பாருங்க, 1000 தீனாரு, 200 ஊக்கியா வெள்ளி, பெண்கள் எல்லாம் நகையெல்லாம் கழட்டி போடுறாங்க. நம்முடைய பங்களிப்பு என்ன? சின்ன பையனுடைய மனசுல வருது. இதை நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு போறார். பெருமானாருடைய நிலைமை என்னன்னு கவனிக்கணும். மதீனால பெருமானாரின் மீது உண்மையான ஈமான் கொண்ட சஹாபாக்களும் இருந்தார்கள், நடிக்கிற முனாஃபிக்குகளும் இருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். இன்னைக்கெல்லாம் முனாஃபிக் கிடையாது.